மதுரையில் இன்று நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் நிர்வாகிகள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே அதிமுக பொதுக்குழு கூட்டம் வரும் டிசம்பர் 14ஆம் தேதி நடைபெற இருப்பதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். அதிமுகவின் செயல்பாடுகள் குறித்து முன்னாள் அமைச்சர்கள் தலைமையிலான குழுவினர் மாவட்டம் தோறும் நேரில் சென்று கள ஆய்வு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். கடந்த 22ஆம் தேதி நெல்லை மற்றும் கும்பகோணத்தில் நடைபெற்ற கள ஆய்வு கூட்டங்களில் அதிமுக நிர்வாகிகள் தங்களுக்குள் மோதிக்கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மதுரை மாநகர அதிமுகவின் செயல்பாடுகள் குறித்த கலாய்வு கூட்டம் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், செம்மலை தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் மதுரை சரவணனின் ஆதரவாளர்கள் சிலர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். இதற்கு செல்லூர் ராஜு ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம், கைகலப்பு ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த நத்தம் விஸ்வநாதன், செம்மலை ஆகியோர் நிர்வாகிகளை சமாதானப்படுத்தினர். இந்த சம்பவம் குறித்து செய்தியாளரிடம் விளக்கம் அளித்த நத்தம் விஸ்வநாதன், அதிமுகவினரிடையே மோதல் இல்லை, வெறும் சலசலப்பு தான் என குறிப்பிட்டார். எந்த பிரச்சனையும் அதிமுக ஒரு சலசலப்பும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகோதரர்கள் உள்ள இருக்கிற குடும்பத்தில் எல்லாம் ஒன்று உள்ள இருக்கிற பிரச்சனை இல்லை. பணிபுரிவதில் போட்டி, அது கூட இல்லை. எனக்கு இந்த வாய்ப்பை கொடு, உனக்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி. இதேபோல் மதுரை திருப்பரங்குன்றத்தில் இன்று நடைபெற்ற கலாய்வு கூட்டத்திலும் நிர்வாகிகளிடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதிமுக கலாய்வு கூட்டத்தில் மோதல் சம்பவங்கள் எதிரொலியாக ஈரோட்டில் எஸ்பி வேலுமணி தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். அடுத்த டிசம்பர் மாதத்தில் 2வது அல்லது 3வது வாரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் கூடும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது நடந்து வரக்கூடிய கள ஆய்வு கூட்டங்களில் நிர்வாகிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக பொதுக்குழு கூட்டத்தில் எதிரொலிக்கும் என்பதால் தற்போதே அக்கட்சி வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.